துரியோதனன் நெய்ப்பானையில பிறந்தானா? ஏன் நெய்? திருதராஷ்டிரனோட மனைவி காந்தாரி கர்ப்பமா இருந்தாங்க 2 வருஷ காலத்துக்கு. ஆனா குழந்தை பிறக்கவே இல்லை. ஒரு வழியா அவங்களுக்கு பிரசவம் நடக்க அவங்களுக்கு குழந்தை பிறக்கல. ஏதோ சதைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏதோ உயிரில்லாத ஒண்ணுதான் அவங்களுக்கு பிறந்துச்சு. அப்போ அங்க வந்த வியாசர் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த சதையை 100 பிரிச்சு நெய்ப்பானைகள்ல போட்டு வச்சாரு. மாசங்கள் கழிச்சு ஒவ்வொருத்தரா பிறக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ முதல்ல பிறந்தவன் தான் துரியோதனன். துரியோதனன் பிறந்ததும் மிருக மாதிரி ஊழையிட்டான். பல பறவைகள் பயங்கர சத்தத்தோட அங்க சுத்துச்சு. சுழல் காத்து வீசுச்சு. நிறைய இடங்கள்ல நெருப்பு பத்திக்குச்சு. சரி ஏன் நெய்? இந்த காலத்து அறிவியலோட இதை கம்பேர் பண்ணி பாக்குறப்போ கிட்டத்தட்ட இது ஒரு செயற்கை கரு வளர்ச்சி தாங்க. ஒரு கரு வளரணும்னா அதுக்கு ஒரு ஊடகம் வேணும். அது நோய் கிருமிகள் தாக்காம இருக்கணும். கருவை பாதுகாக்கிற ஒரு ப்ரிசர்வேட்டிவாக இருக்கணும். அது ஒரு லிக்விடா இருக்கணும். முக்கியமா ஊட்டச்சத்துக்களோட இருக்கணும். அதனால வியாசர் அதை நெய்ப்பானையில வச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா உண்மை என்ன அப்படின்றத இதெல்லாம் எழுதுன வியாசர் கிட்ட தான் நம்ம கேட்கணும். சரி, துரியோதனன் முத பிறந்தானா பீமன் முத பிறந்தானா? எல்லாத்தையும் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றதை எனக்கு முழு எபிசோட்ல போய் பாருங்க. தொடரும் மகாபாரதம்.